வந்துட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு சண்டை தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. காலையிலேயே வந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அன்சிதா வந்துட்டு நைட்டு ஃபுல்லா வந்துட்டு அன்சிதா பொம்மை வந்துட்டு அன்சிதா வந்துட்டு நம்ம மஞ்சள் பொம்மை வச்சிருக்கதா இருக்கும், ஜாக்லின் வந்துட்டு தீபக் பொம்மையா வச்சிருக்கதா இருக்கும். நீ வந்துட்டு என்ன அன்சிதா சொல்றாங்க, எனக்கு தீபக் சேவ் ஆகணும், அதனால நீ தீபக் தான் எனக்கு சேவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. ஜாக்லின் வந்து என்ன பண்றாங்க, நான் அவளுக்கு ப்ராமிஸ் கொடுத்துறேன், என் பொம்மையை உள்ள வச்சுட்டா, அதனால நான் அவளுக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறேன், ப்ளீஸ் அதை போய் வச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து சூப்பரா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ரெண்டு பேருமே செம்மையான ஒரு ஸ்டாண்ட்ல நின்றாங்க. எவ்வளவு வந்து மஞ்சரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமோ அவ்வளவு வந்து ஜாக்லின் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தது பார்க்க முடிச்சு. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து அன்சிதா வந்து இருந்தாலும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏன் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து நேச்சர் கால் வந்துருச்சு, அதனால மட்டும்தான் அவங்க வச்சாங்களே வச்சு மேக்சிமம் வைக்கவே. அவங்க செம்மையா யூரின் வந்துட்டு அடக்கம் இல்ல, கிட்டத்தட்ட வந்துட்டு வச்சுட்டு போகும்போதே அந்த ஒரு பேண்ட்ல வந்துட்டு அந்த இது போற ஃபீல் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொன்னா போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பாத்ரூம் போகும்போதே வந்து அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து வெளியில வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜாக்லின் மேல வந்து பயங்கரமான ஒரு புகார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அன்சிதா செம்மையான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா வந்து, நீ வந்துட்டு நீயா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு எனக்கு மஞ்சரி தான் போவேனான்னு நான் நினைச்சேன், மஞ்சரி தான் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தான் நான் ஸ்டாண்ட் பண்ணேன், நீ போகணுங்கிறது தான் நான் எடுத்துக்கிட்டேன், நான் தீபக்னா போகணும், ஆனா மஞ்சரி எனக்கு சுத்தமா போகக்கூடாது அப்படிங்கிறத தான் சொன்னேன். அதுல வந்து எனக்கு மஞ்சரி வந்து மண்டைக்கல் உணவா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்துட்டு ஏன் இப்ப நிக்கிற, ஏன் உனக்கு நிக்கிறியா இல்ல இந்த மாதிரி வந்துட்டு நிக்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் வந்துட்டு நின்றுட்டு இருந்தேன். ஏன் காரணம் பாத்தீங்கன்னா, நான் மஞ்சரி உள்ள போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கான தான் நின்றுட்டு இருந்தேன். நீ இருந்தாலும் வந்துட்டு அதை வைக்காம வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு கேம் முடிஞ்ச அப்புறம் வந்துட்டு நான் கேம் முடிஞ்ச அப்புறம் உன்ட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு அன்சிதா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு வந்துட்டு அன்சிதா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இதையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ கேம் வந்துட்டு என்கிட்ட பேசணும்னு நினைச்சில, நான் வந்துட்டு உன்ட்ட பேசவே மாட்டேன், கேம்னா என் கேம் வந்துட்டு எப்படி இருக்குமா நான் அப்படிதான் பார்க்க போறேன், உனக்கு வந்து பேசி உனக்கு வந்துட்டு இது பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே காலையிலே வந்துட்டு எந்திரிச்சோன்னா வந்து பயங்கரமான ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க. உனக்கு அவ்வளவு ஸ்டாண்ட் பண்ணி வந்து நிக்கிற, ஆனா வந்து நான் என் ஸ்டாண்ட வந்துட்டு நீங்க கெடுத்து விடுற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லினை பார்த்து நம்ம அன்சிதா வந்து செம்மையா வந்து கடுப்பாகி பேசி இருந்தவங்க பார்க்க முடிச்சு. இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டு பேருமே ஸ்டாண்ட் பண்ணி சூப்பராக நின்று இருந்தாங்க. இருந்தாலும் அன்சிதா வந்து நேச்சுரல் கால் வந்த ஒரே காரணத்தினால தான் அவங்க வந்துட்டு போனாங்க. மேபி வந்துட்டு இதுல வந்து ரெண்டு பேருமே சண்டை போட்டுங்கிற அவசியம் இல்லை. மேபி வந்துட்டு இப்படி சண்டை போலாம், ஏன்னா வந்துட்டு ஜாக்லினும் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மண்டே கழுவிட்டு இருந்தாங்கன்னா, ஜாக்லின் வந்துட்டு அன்சிதா வந்துட்டு ரொம்ப வச்சிரு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவளும் வந்துட்டு கெஞ்சிட்டு இருந்த மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு மண்டே கழுவிட்டு இருந்தாங்கன்னா, அதையும் வந்துட்டு அன்சிதா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதான் வந்து காலைல வந்து பயங்கரமான ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேருமே இன்னும் பேசிக்கவே இல்லை, பேசுவாங்களா என்னங்கிறது தெரியவும் இல்லை. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.